சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. காணாமல் போன மகளை தாயிடம் சேர்த்த சொல்வதெல்லாம் உண்மை. பூபதி எங்க விட்டு சத்தியம் எப்படி எல்லாம் வளர்த்து சத்தியம்? 1.5 வயது பேரன் எங்கே? உணர்ச்சி மிகு போராட்டத்தில் தொடரும் மர்மம். இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்க? பார்த்தது சத்யபிரியா, ஊர் பேர் பர்கூர் மட்டும்தான் சொன்னாங்க. இந்த பொண்ணு எங்கேயா பார்த்துருக்கீங்க? இல்லை சார். பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க. இல்லைங்க. நம்ம பூபதி எங்க விட்டு வந்தோமா? எதுக்கு நேரா விட்ட? நம்ம பூபதி எதுக்கு நேரா விட்ட? வணக்கம். நம்ம சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் இங்கே வந்திருந்தா. ஒரு குடும்பம் அந்த பொண்ணு இங்கே கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த பொண்ணு அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. சொல்வதெல்லாம் உண்மை மேஜிக் இன்னும் இப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. எங்களை நம்பி நிறைய பேர் தேடி வராங்க. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இங்கே வந்திருக்கா. அந்த பொண்ணோட பிரச்சனைக்கு தீர்வு காண நாங்கள் முயற்சி செய்ய போகிறோம். வணக்கம். என்னம்மா பேரு? என் பேர் பொன்னி. பொன்னி. உங்க பேரு? நிச்சயமா. உங்க பேருமா? பானுப்பிரியா. பானுப்பிரியா. சரிம்மா, எங்கேருந்து வரீங்க? அனகாபுத்தூர்ல இருந்து வரேன் மேடம். இப்போ எந்த பிரச்சனைக்காக இங்க வந்திருக்கீங்க? ஒரு பொண்ணு வழி தெரியாம வந்துருச்சு மேடம். நாங்க அதை கூட்டிட்டு வந்திருக்கோம் இங்க. இந்த பொண்ணு எங்க சந்திச்சீங்க? எப்போ சந்திச்சீங்க? நாங்கள் ஒரு நாள் கீழே வந்துட்டு இருந்தோம். கரெக்டாக 18ஆம் தேதி கீழே வந்தோம். நாங்கள் பொங்கல் முடிச்சு காணும் பொங்கலுக்கு வந்தோம் வெளியில். அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு லேடி மட்டும், அவங்க மட்டும் தனியாக ஒருத்தவங்க நடந்து போனால் அவங்க கூடயே போவாங்க. திரும்பி என்ன பண்ணாங்க, அவங்க ஸ்டாப் ஆகி நின்றுட்டாங்கன்னா அவங்க நின்று அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை கேட்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் அவங்க மூவ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க கூட அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி 4-5 வாட்டி நாங்கள் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் நின்று பார்க்கவும் சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கேட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஹவுஸ் ஓனர், நாங்கள் அம்மா இவங்க என்ன பண்ணாங்க, சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. சாப்பாடு கொடுத்து உட்கார வச்சுட்டு இருந்தோம். உட்கார வச்சு நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பார்த்தா அந்த மாதிரிலாம் தெரியல எங்களுக்கு. சாப்பாடுலாம் கொடுத்து அழுக்கு ட்ரெஸ்ஸோடு வந்தாங்க. ஆனால் பார்த்தா எங்களுக்கு ஏதோ ஒரு குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு மாதிரி கழுத்தில் கயிறு போட்டிருந்துச்சு, கையில் கயிறெல்லாம் கட்டி இருந்துச்சு. சரி, எங்கேயோ வீட்டிலேருந்து மிஸ் ஆகி வந்துருச்சுன்னு எங்களுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே வரவும், சரி நாங்கள் அதை குளிக்கிறியாமான்னு கேட்டோம். குளிக்கிறேன்னு சொன்னாங்க. சரி நாங்களே தண்ணியெல்லாம் வச்சு கொடுத்து குளிக்க வச்சோம். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னாங்க, பாவம்மா பார்த்தா சின்ன பொண்ணாக இருக்குது, நல்ல பொண்ணாக இருக்குது, எங்கேயும் வெளியில் விட்டுட்டா இந்த காலத்தில் ஏதோ எப்படியோ நடக்குது, அதனால் சின்னதாக எங்கள் ஹவுஸ் ஓனர் ஒரு ஹோம் நடத்துகிறாங்க, அந்த ஹோமில் கொண்டு போய் நீங்கள் விட்டுருங்க, அங்கே ஏதோ சாப்பாடு கொடுத்துட்டு அந்த பொண்ணை அங்கே பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹோம் கூட்டிகிட்டு போய் அங்கே பார்த்தா
அங்க இது பேசுறத பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசுனாங்க. ஒரு மாதிரியா பேசுனாங்கன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. அப்படின்னவும் இது வேணாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் மேடம். கூட்டிட்டு வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் பார்த்தாங்க, எந்த ஒரு பொண்ணு ஒரு பக்கத்து ஊரா அந்த ஊரா இந்த ஊரான்னு பார்த்தாங்க. சரி தெரிஞ்சா நம்ம அனுப்பிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் யாருமே எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் தான் சொன்னோம், 6 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இந்த பொண்ணை வெளியில் அனுப்புனா ஏதாவது ஆகிரும். அதனால் நம்ம நாளைக்கு நம்ம ஜீ தமிழ் எவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம கொண்டு போய் அவங்ககிட்ட ஒப்படைச்சு அவங்க அம்மா அப்பா கிட்ட விட்டுற சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே கூப்பிட்டு வந்தோம் மேடம். அந்த பொண்ணு அந்த நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பா மேடம். இருக்கு மேம். ஸோ கண்டிப்பா நாங்களும் அந்த முயற்சி செய்வோம். சரி மேடம். அந்த ஆனா நீங்க செஞ்ச ஒரு வேலையை எனக்கு வார்த்தைகள் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலம்மா. ஏன்னா ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை வீட்டுக்கு இல்லை மேடம், கூட்டிட்டு நான் போய் 10 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம். அதுகிட்ட நேற்று நைட்டு கூட நான் தூங்கவே இல்லை. 3 மணி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மேம். தூங்கிக்கிட்டே அவங்க வந்து இருப்பாங்க மேடம். தூங்க மாட்டாங்க மேம். நைட் ஆனா நைட் தூங்கவே தூங்க மாட்டாங்க. மாட்டாங்க. எதனா கேலண்டர் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க இப்படி கோடு மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க, இப்படி எழுதிட்டு பண்ணிட்டே இருப்பாங்க. சரி அப்புறம் இப்படி கை இப்படி பண்ணுவாங்க, நாக்கு பிடிச்சி இப்படி தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. இருப்பாங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை வந்து இப்படி பிடிக்கணும் போது வந்து இவங்க அலறி எந்திரிப்பாங்க. இப்படி என்னை பிடிப்பாங்க. இப்படி வந்து அக்கா என்ன பண்ற அப்படின்னு சொல்லி பிடிப்பாங்க. அப்படி பிடிக்கும்போது நான் திடீர்னு அப்படியே பயப்படுவேன். ஆனா அந்த நேரத்துல நான் என் கோபத்தை காட்டவே இல்லை மேடம். எப்பயுமே அந்த பொண்ணு உங்ககிட்ட நல்லா பேசுதா? மேம் இவங்க கிட்ட நல்லா பேசும் மேம். இவங்க வந்து நல்லா பேசுவாங்க. நான் ஒரு குழந்தை வச்சிட்டு இருக்கேன். அந்த குழந்தை கேட்டோன்னா நான் தரமாட்டேன்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என் மேல கோமா வச்சுட்டு இவங்க மேல பசங்க பாப்பாவை கேட்டோடி பாப்பா தரலன்னுட்டி அவங்க கிட்ட பேச மாட்டேன்றாங்க. என்கிட்ட நல்லா நல்லா பேசுவாங்க. பேசுவாங்க. குழந்தை மேல என்ன பாசம் அதுக்கு? அந்த தெரியல பொண்ணுக்கு? மேடம், அதை பத்தி எல்லாம் தெரியல மேடம். கையில வந்து அன்புன்னு பச்சை பச்சை குத்தி குத்தி இருந்துச்சு. என்ன வயசு அந்த பொண்ணுக்கு? ஒரு 20 வயசு 25 வயசு 25 வயசு. எவ்வளவு நாள் அந்த பொண்ணு உங்க கூட இருக்கு? ஒரு 10 நாள் தான் மேடம். 10 நாள் இந்த பொண்ணு உங்க கூட தான் இருந்துச்சு. 10 நாளும் வந்து எனக்கு ஒரு 10 வருஷம் மாதிரி மேடம். கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் நம்ம இப்படி போயிட்டோம்னா வெளியே போயிடும், கேட்டை திறந்து போயிடும். எங்க போகும்? எங்க போகுதுன்னே தெரியாது மேடம். நான் செவ்வாய்க்கிழமை இங்கே கூட்டிட்டு வந்து திங்கக்கிழமை நான் பார்த்தேன் மேடம். சாயந்தரம் ஃபோன் பண்ணேன். செவ்வாய்க்கிழமை இங்கே கூட்டிட்டு வந்து மேடத்திட்ட பேசிட்டு போனேன். மறுபடியும் புதன்கிழமை அன்னைக்கு கூட்டிட்டு போய் வச்சுட்டு இருந்தேன். மத்தியானம் வரைக்கும் இருந்தது. மத்தியானத்துக்கு மேலே காணாமல் போயிட்டாங்க. எங்க போயிடுச்சு இந்த பொண்ணு? எங்க போனாங்கன்னே தெரியல மேடம். நானும் போய் எங்க தம்பி பொண்டாட்டி அதுவும் எல்லாரும் தேடுறோம் மேடம். சந்து ஏன்னா இது வரைக்கும் நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம், நல்ல இடத்துல ஒப்படைச்சிட்டோமே, இதை கொண்டு போய் மறுபடியும் அவங்கள்ட்ட நம்ம ஒப்படைக்கணுமே அப்படின்ற ஒரு காரணத்துல நானும் எங்கெங்கேயோ தேடினேன் மேடம். கிடைக்கவே இல்லை. சரி அப்புறம் சாயந்தரம் 3 மணி 3:30 மணியை போல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையன் மாடு வச்சு மேய்க்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டேன், அந்த பொண்ணு இந்த ஆத்தை தாண்டி தரப்பாக்கத்துன்ற ஊர்ல அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி கொண்டு போய் அங்கே விட்டுறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். அங்கேருந்து அந்த பொண்ணு போனது அந்த பக்கம் போகாமல் திரும்பி இப்படி வருது. வரவும் என்னைய பார்த்துட்டு அப்படியே இறங்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகுது. யாரை கேட்டு வந்த கேட்டை திறந்து, நான் கடைக்கு தானே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பாடு கொடுத்து வந்து ஒரே ஜுரம். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் மாத்திரைலாம் வாங்கி கொடுத்து நல்ல முறையாக பார்த்துக்கிட்டேன் மேடம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்ன சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருச்சு? ஏதாவது எடுத்து போடுறது, எந்த பொருளும் கீழே வச்சாலும் எடுத்து பேக்ல வச்சுக்கிறது, அந்த மாதிரி சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே கூப்பிட்டா கூட மதிக்காத மாதிரி. 10 வாட்டி நமக்கு பேசினா கூட சத்யபிரியா திரும்புங்கன்னு சொன்னா கூட அவங்க இப்படியே தான் 2-3 நாள் நல்லா தவிர பதிலே சொல்ல மாட்டாங்க. நம்ம கிட்ட பேசி நம்மளோட இதுதான் போமே தவிர அவங்க பதிலே பேசவே மாட்டாங்க. சரி ஆனா வந்த புதுசுல நல்லா பேசியிருந்தாங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் பாக்குறாங்களா, அவங்கள்ட்ட நல்லா அன்பா பேசுறாங்க, எல்லாமே சொல்றாங்க. அப்புறம் அந்த 3ஆவது நாள் ஆச்சுன்னா அவங்கள பிடிக்க மாட்டேன்னு அடுத்து அவங்க அப்படியே மாறுறாங்க. அப்படி அடுத்து ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. தாலி போட்டிருந்தாங்களா அந்த பொண்ணு? அந்த தாலி எல்லாம் போடல மேடம். ஒரு சிகப்பு கயிறு, அதுல வந்து ஒரு தாயத்து போட்டிருந்தாங்க. சரி, அந்த தாயத்து மட்டும் தான் போட்டிருந்தாங்க. கையில ஒரு மஞ்சள் கயிறு கட்டியிருந்தாங்க. ஒரு பேகோ எதுவுமே எடுத்துட்டு வரல. இப்ப நாங்க வந்துதான் ஒரு கொஞ்சம் புடவைங்க, பெட்ஷீட்டு எல்லாமே எங்க வீட்டுல இருந்து நான் கொடுத்துருக்கோம். சரி, வீட்டுல அந்த பொண்ணு இருந்துச்சு, காலையில இருந்து நைட் வரை அந்த பொண்ணு என்ன செய்யும்? எதுவுமே செய்யாது மேடம். வீட்டுக்குள்ள அதாவது நான் ஒரு நடந்துட்டு இருப்பாங்க. அம்மா வந்து இன்னொரு பொண்ணாதான் பாத்துக்கிட்டாங்க அவங்கள. நானே கேட்பேன், எனக்கு கூட இவ்வளவு உரிமை கொடுக்கல, அவங்களுக்கு நீ இவ்வளவு உரிமை கொடுக்குறிய அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். 3 நாளைக்கு முன்னாடி மேடம் அந்த மாதிரி ஆகி அவங்களால எந்திரிச்சு அதுக்கு சுயநிலவில் நடக்க முடியல. அந்த மாதிரி இதெல்லாம் ஆயிட்டு அப்படியே தவந்தே போகுது மேடம். எனக்கு எங்க பெரிய பொண்ணு பார்த்துட்டு அழுதுருச்சு, என்னம்மா இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு.
எங்கள் பெரிய பொண்ணு கூட்டு போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து குடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வச்சு விட்டேன் மேடம். எல்லாமே வச்சு விட்டு நான் பார்த்து நான் அது என்ன நினைக்கிறேன், ஒரு நல்ல இடத்துல அவங்க அம்மா அப்பா கையில் ஒப்படைக்கணுன்ற ஒரே காரணம் தான் மேடம் எனக்கு. எங்கேருந்து உங்க நல்ல வந்து மனசை கண்டிப்பா நாங்க பாராட்டணும். ஏன்னா அந்த பொண்ணு மட்டும் வேற யாரா கையில போய் மாட்டி அந்த ஒரு காரணம் தான் வாழ்க்கைய அந்த ஒரே முடிஞ்சிருக்கும். இதுதான். அவங்களுக்கு என்ன கொஞ்சம் தோணுது, இந்த பக்கம் வரீங்களாமா? அந்த மாதிரி பண்ணுவாங்க மேடம். டான்ஸ் எல்லாம் ஆடுமா? டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க. அது ரோட்ல நாங்க ஃபர்ஸ்ட் எந்த பாட்டெல்லாம் பாடும்? ஃபிலிம் பாட்டு பாடுமா? இல்ல சாங்லாம் இல்ல, சாமி பாட்டு, சாமி பாட்டு. ஐயப்பா கணேஷா வரணும், ஐயப்பா கணேஷா வரணும், எங்க இருந்தாலும் வரணும், இதுதான் சொல்லுவாங்க. நீ வேற வண்டி எதுவும் சொல்ல வச்சிருக்க மாட்டாங்க. பாத்து போ, இப்படிதான் பத்திரமா பேசுவாங்க. இருக்கணும் அப்படின்னு அவங்களா பாடுவாங்க மேம். அந்த அது மாதிரி கேட்க தான் மாட்டோம். அவங்களா பாடுவாங்க, நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். கேட்டா கோவப்படுவாங்க எங்க மேல. ஆனா நாங்க எதுவும் கேட்க மாட்டோம் அவங்க கிட்ட. சோ உங்ககிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்லியா பேசாத அந்த இல்ல பொண்ணு. இப்போ நேத்து தான் மேம் நேத்து ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. ஃப்ரெண்ட்லியா வாங்க ஏந்து வாங்க டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னு கூப்பிடுறாங்க. நேத்து இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நேத்து ரொம்ப ஜாலியா பேசிச்சு. 10 நாளா ஒரு 5-6 நாளா இவகிட்ட பேசவே மாட்டா. ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, நேத்து இவகிட்ட அவ்வளவு ஜாலியா பேசிக்கிட்டு அவ கூட அவ்வளவு ஜாலியா இருந்துகிட்டு, இவங்க வீட்டுக்கு வா, எங்க வீடு பக்கத்துல தான் இருக்குது, இவங்க வீட்டுல வா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு இதா இருந்தா நேத்து. சரி அம்மா, நீங்க போய் சத்யபிரியா இங்க கூட்டிட்டு வரீங்களா? கூட்டு வர மாட்டேன். உங்ககிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்லியா பேசாத அந்த இல்ல பொண்ணு. இப்போ நேத்து தான் மேம் நேத்து ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. ஃப்ரெண்ட்லியா வாங்க ஏந்து வாங்க டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னு கூப்பிடுறாங்க. நேத்து இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நேத்து ரொம்ப ஜாலியா பேசிச்சு. 10 நாளா ஒரு 5-6 நாளா இவகிட்ட பேசவே மாட்டா. ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, நேத்து இவகிட்ட அவ்வளவு ஜாலியா பேசிக்கிட்டு அவ கூட அவ்வளவு ஜாலியா இருந்துகிட்டு, இவங்க வீட்டுக்கு வா, எங்க வீடு பக்கத்துல தான் இருக்குது, இவங்க வீட்டுல வா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு இதா இருந்தா நேத்து. சரி அம்மா, நீங்க போய் சத்யபிரியா இங்க கூட்டிட்டு வரீங்களா? கூட்டு வர மாட்டேன். வணக்கம்மா. என்னம்மா பேரு? சத்பிரியா. சத்யபிரியா. சூப்பர் பேரு. ஆ? எதுமா ஊரு? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மேடம் கேக்குறாங்க, சொல்லு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? என்னம்மா பயமா இருக்கா? ஏன்? நாங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே. இந்த அம்மா பிடிக்குமா? சத்யபிரியா, சத்யபிரியா, மேடம் கூப்பிடுறாங்க பாரு. சத்யபிரியா. அந்த ஒரு செகண்ட் மட்டும் அந்த மைண்ட் மாறி மாறும். அந்த ஒரு செகண்ட் மட்டும் யார் என்ன சொன்னாலும் கை பிடிக்க விட மாட்டாங்க, யார் என்ன சொன்னாலும் பயப்படுவாங்க, பதிலும் பேச மாட்டாங்க. 10 நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு. இல்ல, புது இடத்துக்கு வந்ததுனால அது முதல்ல எல்லாம் பாக்குறது யாரு என்னன்னு புரிய. சத்யபிரியா, மேடம் கேக்குறாங்க. சத்யபிரியா, என்ன பாருமா, என்ன பாரு, என்ன பாரு. ஹாய். ஹாய். ஹலோ. ஹலோ. என்ன பிடிக்குமா? பிடிக்குமா? அந்த அம்மா பிடிக்குமா? கேக்குறாங்க, சொல்லு. சத்யபிரியா, அங்க பாரு மேடம். என்ன மட்டும் பாரு, என்ன மட்டும். நான் உன் ஃப்ரெண்டு தானே, நான் உன் ஃப்ரெண்டு தானே. என்ன பிடிக்கும்ல? நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வீங்களா? கரெக்டா சொல்லுவீங்களா? உங்க பேர் என்ன? சத்பிரியா. வெரி குட். அன்பு யாரு? அன்பு யாரு பேரு? இங்க இங்க பாருமா சத்யபிரியா, உங்க கையில யார் பேரு எழுதி வச்சிருக்கீங்க? எங்க வீட்டுக்கார பேர். எங்க வீட்டுக்கார பேர். உங்க வீட்டுக்காரர் பேரு அன்பு. சோ அன்பு உங்க வீட்டுக்காரரு. அவர் எங்க இருக்காரு? அன்பு எங்கம்மா இருக்காரு? தெரியாதா? எங்க போயிட்டாரு? சரி, உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க? அம்மா அப்பா. சத்யபிரியா, உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்கம்மா? பதில் சொல்ல மாட்டீங்களா? என்ன பிடிக்கலையா? பிடிக்கும். என்ன பிடிக்கலையா? பொய் சொல்றீங்கல்ல, பொய் சொல்றீங்கல்ல. ஏய், பொய் சொல்றீங்கல்ல, எனக்கு பிடிக்காது உனக்கு. அதனால தான் என்கிட்ட பேச மாட்டேங்கிற. நானும் பேச மாட்டேன், போ. நான் அவங்க கிட்ட பேச போறேன்.
ஹாய் ஹாய் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா? நீங்களாம் வேணாம் எனக்கு, நானும் சத்யபிரியாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ம் யாரும் தேவையில்ல. ம் கரெக்டா? அப்ப நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வீங்களா? ம் சரி. சரி ஓகே. எந்த ஊரு? வீட்ல யார் யார் இருக்காங்க? உங்க வீட்ல யார் யார் இருக்காங்க? ஊரு பேர் என்ன? ஊர் பேர் ஞாபகம் இருக்கா? அன்பு சொன்னீங்க, வீட்டுக்காரர் பேர்னு சொன்னீங்க. கரெக்டா? ஆமா. அப்ப எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பர்கூர். 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 பர்கூர்ல யார் யார் இருக்காங்க? பத்தட்ட குறைஞ்சிருச்சா? சரியாயிட்டீங்களா? நம்ம பேசுவோமா? சூப்பர். உட்காருங்க, வாங்க உட்காருங்க, பேசுவோம். இங்க உட்காருங்களா இல்ல அங்க போய் உட்காரணுமா? இங்க உட்காருங்களா? சரி உட்காருங்க உட்காருங்க. தைரியம் வாமா, தைரியமா உட்காரு. வா, இதுக்கு மேல உட்காரு. என்னம்மா இந்த மாயம்? நான் உன் ஃப்ரெண்டு தான், வா உட்காரு, நம்ம உட்காந்து பேசுவோம். நாம 2 பேரும் உட்காந்து பேசுவோம். வாம்மா, இது நம்ம வீட்டு லைட்டு, அவ்வளவுதான். யார் இவங்களா? என் ஃப்ரெண்ட்ஸு. வா உட்காரு உட்காரு. இது யாரு? உட்கார மாட்டியா? சரி வா அப்படி உட்காரலாம். என்னம்மா? இங்க வா சத்யபிரியா. வா அப்படி அங்க உட்காரலாம். போய் உட்காருங்களா? பானக்க அங்க போய் உட்காரணுமா? இங்க உட்காரு பா, நாங்க போறோம் பா. வா இங்க வா. இத்தே நீ வா. பக்கத்துல உட்காரு வா. நான் இங்க உட்காரட்டுமா? சரி. பேசுவோமா? சரி. யாரு பேரு இது? என்ன பேரு எழுதிருக்கீங்க? பச்சை குத்தி இருக்கீங்க. என்ன பேரு? அன்பு. வீட்டுக்காரரு இல்ல? சரி. வீட்டுல யார் யார் இருக்காங்கம்மா? என்னம்மா என்னாச்சு? என்ன பண்றது? என்னம்மா? என்ன பண்ணுது? மேம் எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க. அந்த ஒரு செகண்ட் அந்த மைண்ட் மாறுறப்ப மட்டும் வைப்ரேஷன் வருது. ஆமா, மூச்சு வாங்குவாங்க. மூச்சு வாங்குதுல்ல? அது மாதிரி தான் இருப்பாங்க மேடம். மூச்சு வாங்கிட்டு அப்படியே என்னம்மா? அது தொட்டலம்மா, நான் தான் கை வச்சிருக்கேன். பயப்படுவாங்க அப்படியே. என்ன பயம்? பர்பூர்ல எங்கம்மா உங்க வீடு? சத்யபிரியா? சத்யபிரியா? அந்த மேம் கூப்பிடுறாங்க பாரு. சரி, என் கையை பிடிச்சு சொல்லு. பர்பூர்ல எங்கம்மா வீடு? மேம் கேக்குறாங்க, பதில் சொல்லுங்க. இப்ப இந்த 2 நாளா இவங்க வந்ததுனால இவங்கள பார்த்து தான் இது பண்றாங்க. என்னைய பார்த்து இது மாதிரி பயப்படுறாங்க. ஏன் ஏன் உங்களை பார்த்து அதான் என்னன்னு தெரியல மேடம். இவங்க உங்ககிட்ட பேசியிருந்தாங்க, நல்லா பேசுவாங்க. எந்திரிப்பா. இப்ப ஏன் உங்களை பார்த்து பயப்படுறாங்க? அது அந்த புதுசா இப்ப அவங்க வந்திருக்காங்கல்ல, அதனால இவங்கள பார்த்து இவங்க கிட்ட அட்டாச்ட் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி தான். சரி சரி. ஓ, பானு இப்படி அங்க உட்காரு. அங்க என்னம்மா உட்காரு. என்னம்மா பயம்? அம்மாட்ட உட்காந்துக்கோ. என்ன? யார் அம்மா? என் பேர் என்னன்னு கேளுங்க மேடம். இவங்க பேர் என்ன? செல்வி. செல்வி. என் பேர் பொன்னி மேடம். ஆனா அவங்க வந்ததுல இருந்து செல்வி அக்கா செல்வி அக்கான்னு கூப்பிட்டு அதனால செல்வி அக்கா. செல்வி அக்கா. யார் இந்த செல்வி? எங்க அக்கா. உங்க அக்காவா? அக்கா எங்க இருக்காங்க? பர்கூர்ல. பர்கூர்ல இருக்காங்களா? வேற யார் யார் இருக்காங்க ஊர்ல? எங்க அண்ணா. அண்ணா. அண்ணா பேர் என்ன? செல்வன். செல்வம். வேற யார் இருக்காங்க? ராஜ்குமார். ராஜ்குமாரா? அவங்க நம்ம அண்ணா. உங்க அண்ணாவா? ராஜ்குமார். அதுக்கப்புறம் வேற யார் இருக்காங்க? எங்க அக்கா. அக்கா பேரு? செல்வி. செல்வி. அதுக்கப்புறம் அனுராதா. அனுராதா. யார் அக்காவா? இவங்க எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்காங்களா? பர்கூர்ல எங்க? பக்கத்துல கோவில் இருக்கா என்ன? எந்த கோவில்? ஓம் சக்தி கோயில். ஓம் சக்தி கோவில் இருக்கு பர்கூர்ல. சரி, அங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்களா? ஏன்பா? சத்யபிரியா? 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 பர்கூர்ல அம்மா இருக்காங்கல்ல,
அம்மா அம்மா பேர் சொல்லு. இருக்காங்களா? சத்யபிரியா, உங்க அம்மா பேர் என்ன? நீ சொன்னீனா தான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். மேடம் கூட்டு போன்னு சொல்லுவாங்க. நான் சத்யபிரியா, அம்மா பார்க்கணும்ல. சரி, அம்மா பேரு? எலக்கநாத்தம். எலக்கநாத்தம்மா. இலக்கநாத் அம்மாவா? அம்மா பேரு அப்பா பேரு? வெள்ளக்கண்ணா. அப்பா பேர் என்ன? வீடு பேர் ஞாபகம் இருக்கா? என்ன பேரு? பர்கூர். பர்கூர். அம்மா பார்க்கணும்னா அம்மா அக்கா எல்லாரையும் பார்க்கணும்ல. கரெக்டா நீங்க அட்ரஸ் சொன்னாங்க தானே, நம்ம சொன்னாதானே நம்ம போய் அம்மா கூட்டிட்டு வர முடியும். ஞாபகப்படுத்துங்க, இங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி. யாரு கூட வந்தீங்க ஊர்ல இருந்து? சத்யபிரியா, சொல்லு, மேடத்திட்ட சொல்லு. யார் கூட யார் கூட வந்தீங்கம்மா? வந்து சொல்லு. என்ன பாக்குறீங்க? கையில என்ன இருக்கு? என்னம்மா கையில என்னம்மா இருக்கு? இதெல்லாம் உனக்கு யார் கட்டி விட்டது? இதெல்லாம் உனக்கு யார் கட்டி விட்டது? இது யார் கட்டினது? சத்யபிரியா, ஞாபகம் வரலையா? ஞாபகத்துக்கு வரலையா? இது யாரு கட்டி விட்டது? அம்மாவா? அம்மாவா கட்டி விட்டாங்க. சரி, வீட்டுல யார் யார்? இப்ப எதுக்கு எங்கிருந்து வர? நீ யாரு கூட வந்த? அங்கெல்லாம் யார் இல்ல. யார் கூட வந்த? நீ தனியா தான் வந்தியா? ஊர்ல இருந்து வந்தியா? கிளம்பி வந்துட்டியா? வீட்டுல யார் யார் இருக்காங்க? பாப்பா, சின்ன பாப்பா, மேடம் சின்ன பாப்பா இருக்காங்க. எல்லாரும் கொஞ்சம் வழியில வெயிட். சத்யபிரியாவின் குடும்பத்தினை கண்டுபிடிக்க முடியுமா? சொல்வதெல்லாம் உண்மை குழுவினர் சத்யபிரியாவிற்காக தேடலை தொடங்கினர். சத்யபிரியா சின்னதாக நிறைய பெயர்களை உதிர்த்தாலும் அதில் தெளிவானது அவர் பர்கூர் என்ற இடத்தை சேர்ந்தவர் என்பதுதான். ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பர்கூரும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு பர்கூரும் என தமிழகத்தில் 2 பர்கூர் இருப்பதாய் கேள்விப்பட்டோம். முதலில் சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்ட பர்கூருக்கு பயணப்பட்டோம். முதலில் அங்கே இருந்த காவல் நிலையத்தில் ஆள் காணவில்லை என்ற புகார் ஏதும் உள்ளதா என சரிபார்த்து அது இல்லை என்றவுடன் சத்யபிரியாவின் புகைப்படத்தினை கொண்டு ஊருக்குள் யாருக்கேனும் தகவல் தெரியுமா என அறிய முற்பட்டோம். துணிமணிகளுக்கான சந்தையான பர்கூரில் வெளியூர் வணிகர்களின் நடமாட்டம் அதிகம். ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கினோம். சத்யபிரியாவின் புகைப்படத்தை பார்த்த பலரும் அவரை தெரியாது என்றே சொன்னார்கள். இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்க? பார்த்தது. சத்யபிரியா ஊர் பேர் பர்கூர் மட்டும்தான் சொன்னாங்க. இந்த பொண்ணு எங்கேயா பார்த்துருக்கீங்க? இல்லை சார். பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னு பார்க்கணும். இல்லைங்க. எங்களை லோக்கலாக இருந்தால் தெரியும் சார். வெளியே வில்லேஜாக இருந்தால் நம்மளுக்கு தெரியாதுல்ல. சரி, இந்த மாதிரி பார்க்குறது. இரண்டு நாட்கள் தொடர் தேடலுக்கு பிறகு நாம் தேடி அலைந்ததற்கான பலன் கிடைத்தது. சொல்லுங்கள் சார். சத்யபிரியான்னு சொன்னாங்க, பர்கூர்னு சொன்னாங்க. இவங்க எங்கேயும் பார்த்துருக்கீங்களா? தெரியும் சார். அவர் மாமா பொண்ணு தான் அவங்க. நான் மாமா அவருக்கு அவங்களுக்கு. இவங்க நானும் அதை விஷயமாக தான் தேடிட்டு இருக்கோம். உங்கள் வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க சார். சரி, நீங்கள் எங்கள் வீடு வழி மட்டும் காமிங்க. சரிங்க சார். சரி. சத்யபிரியாவின் உறவினரான பிரபுராஜினை நாம் கண்டுபிடித்ததும் அவரே பர்கூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூமலை நகருக்கு நம்மை அழைத்து சென்றார். அங்கே சத்யபிரியாவின் அம்மாவான மஞ்சம்மாவினை சந்தித்தோம். வாங்கம்மா. ஜி தமிழ்ல வந்திருக்காங்கம்மா. சொல்லுங்க சாமி. உங்கள் பொண்ணு தானே?
இதுதான் சார் எங்கள் பொண்ணு. உங்கள் பொண்ணு எத்தனை நாளாக காணோம்? எங்கள் பொண்ணு 14ஆம் தேதி அவங்க பொண்ணு ஹாஸ்டல்லேருந்து கூட்டின்னு வரதுக்கு போயிட்டு காலையில் 5 மணி பஸ்ஸில் 5 மணி பஸ்ஸுக்கு போய் வந்து நான் 11 மணிக்கு வந்து 11:30க்கு வந்து பார்த்தா பொண்ணு இல்லைங்க சார். அப்போலேருந்து தேனுங்க எங்கள் கைக்கு கிடைக்கல. பர்கூர் பூமலை நகரில் மஞ்சம்மாள் தனது 2 மகன்களுடனும் பேர குழந்தைகளுடனும் வாழ்ந்து வருகிறார். சத்யபிரியா பற்றி அடுத்தடுத்து அவர் எழுப்பிய கேள்விகள் பல அதிர்ச்சிகளை உண்டாக்கியது. சத்யபிரியா, சத்யபிரியா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் கொடுக்க போறேன். நீ ஃப்ரெண்டுன்னு சொன்னல, என்னம்மா பிடிச்சுக்க, வெட்டிய பிடிச்சுக்க. அம்மா சத்யபிரியா, அம்மா அம்மா தானே உங்க பொண்ணுமா? உட்காருங்கம்மா. உங்க அம்மாமா? சத்யபிரியா சத்யபிரியா, இது யாரு? இது யாருமா? அம்மா தம்பி எங்க சத்யா, தம்பி எங்கம்மா? சத்யபிரியா, சத்யபிரியா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் கொடுக்க போறேன். நீ ஃப்ரெண்டுன்னு சொன்னல, என்னம்மா பிடிச்சுக்க, வெட்டிய பிடிச்சுக்க. அம்மா சத்யபிரியா, அம்மா அம்மா தானே உங்க பொண்ணுமா? உட்காருங்கம்மா. உங்க அம்மாமா? சத்யபிரியா, சத்யபிரியா, இது யாரு? இது யாருமா? அம்மா தம்பி எங்க சத்யா, தம்பி எங்கம்மா? உட்காருங்கம்மா. தம்பி எங்கம்மா? அம்மா தானே உங்க அம்மா சத்யபிரியா? அம்மா பூபதி எங்கம்மா? பூபதி எங்க? பூபதி யாருமா? சத்யபிரியா, பூபதி யாரு? கழுத்தில் தாலி. தாலி எல்லாம் இல்லையே, இதுதான் போட்டுருந்துச்சு. தாலி குலுசம் இப்போதான் செலவு பண்ணி 4000 செலவு பண்ணி எங்கள் குலுசம் போட்டுருந்துச்சு, அதை அவுத்து போட்டான். தாலி 1/4 பவுன் தாலி 25,000 பவுன் விற்கும் போது வாங்கி போட்டது. இப்போதான் 1.5 வருஷம் ஆகுது. இது மட்டும் தான் போட்டிருந்தா, இதுவும் இந்த கயிறு தான் போட்டிருந்தா. அம்மா இங்க உட்காருங்கம்மா. இவங்க தான் உங்க பொண்ணை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரியா? என்னம்மா ஆச்சு இவ வாழ்க்கையில, கொஞ்சம் சொல்ல முடியுமா? இவ வந்து அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. அப்பா இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அப்பா இறந்து 8 வருஷம். 2008. இந்த பொண்ணுக்கு எப்பமா கல்யாணம் ஆச்சு? இவ 14 வயசுல ஒரு லவ் பண்ணி கூட்டின்னு போயிடுது. அந்த பையன் தானே அன்பு? ஆமா. லவ் பண்ணாங்களா? எங்களுக்கு அது தெரியவே தெரியாது. லவ் பண்ணி கூட. சரி, லவ் பண்ணி 2 பேரும் அவன் கூட்டின்னு போய் எங்களுக்கு 6 மாதம் இவளை காணாமே வச்சினோம்மா. அந்த பொண்ணு 5 மாதம் வயத்துல இருந்த அப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சது. என்ன பண்ணி இந்த பொண்ணு படிச்சிருந்தா? 6வது படிச்சு நின்றுட்டா, போக மாட்டேன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நின்றுட்டா. அன்பு என்ன அந்த ஊர்ல அந்த கிராமத்துல தான் இருந்தாரா? கிராமத்துலன்னா இப்படி திருப்பத்தூர் பக்கம் புதுப்பேட்டைன்னு ஒரு புதுப்பேட்டை பக்கம் அத்தியூர். அவருக்கு என்னம்மா வயசு அப்போ? அவருக்கு ஏற்கனவே 2 கல்யாணம். ஆனா 40 வயசு, நான் மேல 40-45 வயசு. 45 வயசு அவருக்கு. இந்த 14 வயசு பொண்ணை கூட்டிட்டு போனாரா? அப்ப நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? சட்டப்படி தப்பு இல்லைங்க அது. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எல்லாம் ஊருக்காரெல்லாம் சேர்ந்து அவன் ஒன்றும் இல்லாதவன் விடுங்க மானா அப்படின்னு சொல்லி எங்க பொறுமை கட்டிட்டாங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கைங்க பொறுமை கட்டிட்டாங்க. எல்லாம் 4 ஆம்பளைங்க சேர்ந்துன்னு பொறுமை கட்டுற வாழ்க்கை எங்கள் வீட்டுக்காரர் கம்முன்னு வந்துட்டாங்க. போனா போட்டுன்னு விட்டுட்டு தான் அப்போல்லாம் நாங்கள் போய் ஒரு 8 நாள் கழிச்சு என்ன பண்ணால், இவளை போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ நான் வரேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான் பாரு. அது ஆட சரி. அப்புறம் நாங்கள் எத்தனை முறை போய் 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 எங்கள் கைக்கே அவன் கிடைக்கல. அப்புறம் அந்த பொண்ணு பிறந்து நாங்களே அத்தை வளர்த்துன்னு இருந்தோம். அமுக்காது, அக்காவுக்கு வலிக்குது. அக்காவுக்கு வலிக்குதுல்ல? வலிக்குது அக்காளுக்குள்ள. எடுமா சத்யா, சத்யா உன் மக வந்துக்கிறா சத்யா, ருத்ரா வந்துக்கிறா சத்யா. பாரு ருத்ரா வந்திருக்கு. எங்க காமிங்க. எந்திரிச்சு உட்காரு, ருத்ரா வந்திருக்கான் பாரு. பார்க்கலாம், நம்மளாம் ஜாலியா பார்க்கலாம். வந்துக்கிறா. பார்க்கலாம் அம்மா, காமிக்க எனக்கு. சரி உட்கார். சரி, அதுக்கப்புறம் என்னமாச்சு? அப்ப இந்த பொண்ணு சரியா தான் இருந்துச்சுல்ல? அப்போ வந்து சரியா இருந்துச்சுன்னா இவளுக்கு வந்து ஏற்கனவே நாள் கணக்கு தெரியாது, துட்டு கணக்கு தெரியாது. ஏம்மா அப்படி? அது என்ன ஆச்சுன்னு தெரியலங்க மேடம், தெரியாது. எப்பல இருந்து இந்த பொண்ணுக்கு இப்படி ஆச்சு? அன்பு கூட போகும்போது சரியா தானே இருந்துச்சு இந்த பொண்ணு? அம்மா கூட போகும்போதும் கூட நாள் கணக்கு தெரியாது, துட்டு கணக்கு தெரியாது.
ஆனால் இந்த மாதிரி ஆகுனது வந்து இப்போ 5வது மாதத்துலேருந்து இப்போ உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்கம்மா? எங்கள் 4 பொண்ணுங்க 2 பையனுங்க எனக்கு. இந்த பொண்ணு மட்டும்தான் இப்படியா? இந்த பொண்ணு மட்டும்தான் இப்படி எல்லாம் செய்வா. எல்லா பசங்க என்ன நாம் செய்கிறோமோ அத்தனே செய்வா. இது 2 மட்டும்தான் தெரியாது. சரி, அன்பை பத்தி நீங்க சொன்னீங்களே, முதல்ல ஒரு பொண்ணு பிறந்துச்சு, மறுபடியும் அன்பு வீட்டுக்கு போனாங்களா அவங்க? பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, படிச்சிருந்தவ MBA முடிச்சுக்கிறா. அவள் படிச்சிருந்தவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அங்கே சொந்தக்கார இருக்கிறாங்க, பத்திரிக்கை வச்சுட்டு அந்த வழியில் வந்தேன். சத்யா நல்லா இருக்கிறாளா அப்படின்னு கேட்டாங்க. என்ன நல்லா இருக்கிறாப்பா, என்னப்பா அப்படின்னு. அப்போ அந்த 3 வருஷம் 4 வருஷம் அந்த குழந்தை பிறந்ததுல எல்லாம் இந்த அக்கறை அப்போ புதுசாக வந்து அவர் கேட்டார். அன்பு நல்லா இருக்கிறா, நீ பார்க்காத போதும் எதுக்கு கேட்குறேன்? இல்லை இப்போ நான் வாழ்கிறேன், சத்யாவில் வச்சுன்னு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அன்புக்கு பிறந்த முதல் குழந்தை அந்த பொண்ணு ஹாஸ்டல்ல இருக்கிறது. பூபதி யாருக்கு பிறந்த குழந்தை? அது அம்புக்கு பிறந்தது தான். அப்ப இந்த பொண்ணு கரெக்டா தான் இருந்துச்சா? கரெக்டா நம்ம மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த துட்டு கணக்கு 4 கணக்கு மட்டும் தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் ஆங்கினதே இல்லை எப்பவுமே. யாரு கூட்டிட்டு வந்தாங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு? யாரு? இந்த பொண்ணு இவளே தூக்கின்னு வந்துட்டுது. நீங்க வீட்டுல இருக்கு இல்லையா? நான் தான் அந்த பொண்ணை கூட்டின்னு வரதுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த பொண்ணு தனியா இருந்துச்சா வீட்டுல? இல்லை, அவங்க அண்ணிமாரெல்லாம் கூட இருந்தாங்க. இவ தூக்கின்னு இவ என்ன சொல்லிட்டு வந்துக்கிறா, அவங்க பெரியண்ணி கட்டி சாப்பிட்டு நல்லா பெருசாக குளிச்சுட்டு நல்லா மஞ்சள் பூசி பொட்டு வச்சுன்னு, அண்ணி நான் கோவிலானே சாமி கும்பிட்டு வரேன், எனக்கு கருப்பூரம் நெருப்பட்டி கொடுனாலும். அதே என்ன நினச்சிக்கிது எங்கள் மருமக இது போய் குளிச்சுங்க கட்டின்னு வந்தாங்கல்ல, அவங்க 21 நாள் கோவில் சுற்றி சொன்னாங்க. இப்படின்னு சொன்னாலும் அம்மா அதுதான் கும்பிட்டு வரத்துக்கு போகிறாள் அவளும் கொடுத்துட்டுக்கிறா. எங்கள் மருமகளும் கொடுத்துட்டுக்கிறா, அந்த கும்பிட்டுவான்னு. அண்ணிட்ட கேட்டுதான் இந்த பொண்ணு கோயிலுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பியிருக்கா. சரி, இப்ப இந்த குழந்தையும் தூக்கின்னு இந்த பொண்ணு எங்க கிளம்பிச்சு? தெரியல மேடம். வணக்கம். வணக்கம். உங்க பேரு? செல்வி மேடம். அவ அக்கா? ஆமா அக்கா மேடம். நீங்க? அண்ணா. ராஜ்குமார். அது யாரு சத்யபிரியா? செல்வி அக்கா. அது யாரது? எங்க அக்கா. அக்காவும் எங்க அண்ணா. அண்ணன் கேட்டின்னு பசங்க யார் யார்? அவங்க பேரை சொல்லு. அண்ணன் பசங்க பேரு செல்வி பேரை சொல்லு. இந்த பொண்ணு எப்பவுமே இப்படிதானா? இல்ல 6 மாசமா தான் அப்படி இருக்காங்க. அதாங்க மேடம், 5வது மாசம். அதான் இந்த பொண்ணுங்க கோயிலுக்கு போறேன் இல்ல ஊருக்கு போறேன் கிளம்புறேன்னு சொல்லும் போது கொஞ்சம் நீங்க அலர்ட்டா இருந்திருக்கலாம்ல? நாங்க இல்ல மேடம். அவங்க வீட்டுல அண்ணி இருந்தாங்க. ஆனா அவங்க அந்த சாப்பாடு நம்ம மாதிரியே வருவாங்க எல்லாரும். இல்லங்க, as it is உங்களுக்கு தெரியும். நல்லா தெரியும், அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி ஒரு பாதிப்புல தான் இந்த பொண்ணு இருக்கு, நார்மலா இல்ல. குழந்தைய தூக்கிட்டு ஏதாவது குழந்தைய விட மாட்டாங்க மேடம். குழந்தை என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு கிட்ட கேட்டா அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. சரி, நீங்களாவது கொஞ்சம் கேக்குறீங்களா? கொஞ்சம் நல்லா இருக்கு. சத்யபிரியா அங்க பாரு மேடம் கேக்குறாங்க, சொல்லு. சத்யபிரியா, பூபதி எங்கம்மா? ஒரு நிமிஷம் கூட பையனை விட்டுக்கிறாள் இல்லை. அது யாரும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. விட்டுட்டு பக்கம் போயிட்டா யாரும் என்ன பண்ண முடியும்? அவங்க தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு வளர்க்கணும், இல்லை ஏதோ ஒன்றும் பண்ணுவாங்க. வேற என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. குழந்தைய வளர்ப்பாங்க. அவங்க வந்து நாங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தோம். பொங்கல் நாளில் பண்ணி பசங்க எங்கள் வீட்டானே விட்டுட்டேன், வீட்டுக்கு கூட வராமல் போயிட்டு இருக்கேன். அதுக்கு பின்னாடி நாங்கள் தேடணும். புருஷன் வீட்லேயும் ஒழுங்காக ஒரு தவளை இருக்கிறதில்ல. ஒன்று நம்ம வீட்லேயாவது கம்முன்னு 20 நாளே இருக்கிறதில்ல. இப்போ ஒரு 6 மாசமா இந்த மாதிரி பிரச்சனை. முன்னெல்லாம் நல்லா இருந்தா, நல்லா இருப்போம், நல்லா வேலை செய்வோம். பாட்டு கச்சேரியெல்லாம் நிறைய பாட்டு போட்டாங்கன்னா பேய் வந்த மாதிரி ஆடுவாங்க சார். இதுதான் பூபதியோட போட்டோ. ஆமாம் சார். இந்த நிகழ்ச்சியில எல்லாமே நல்லதுதான் நடந்திருக்கு. எங்க முயற்சி இந்த குழந்தை எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும். இந்த பொண்ணு இந்த குழந்தையும் தூக்கி வீடு விட்டு கிளம்பி இருக்கு. அந்த குழந்தை எங்க இருக்கு? சத்யபிரியா, இது யாருன்னு உனக்கு தெரியுதாமா? சத்யபிரியா, போங்கம்மா, உட்காந்து பேசுங்க. சத்யா, என் பூபதி எங்க விட்டு சத்யா எப்படி எல்லாம் வளர்த்த சத்யா? என் பிள்ளை 1 மணி வந்த கூட இருந்தது மேடம்.
எவ்வளவு நேரம்னாலே தூக்கிட்டு ஓடுனே சத்யா. சத்யா என் பிள்ளைங்க சத்யா. அது குடும்பத்தை வளர்த்துக்கிறேன் சத்யா. குழந்தை மாதிரி தான் வளர்ப்போம் மேடம். எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கு. இது யாரு? அம்மாவும் எங்கிட்ட தான் இது யாரு? சொல்லு சொல்லு. நீ எதுக்கு நேரம் வந்து விட்ட சத்யா? சத்யா உனக்கு எதுக்கும் சத்யா. சத்யா உனக்கு என்ன ஆனாலும் நான் காப்பாத்துறேன் சத்யா. அம்மாவை காப்பாத்து சொல்றேன் சத்யா. அவங்கள கொஞ்சாத சத்யா. சத்யா சத்யா இல்லம்மா அக்கா அங்க இங்கேதான் உட்கார்றாங்க. இங்கேதான் உட்கார்றாங்க சத்யா. உட்கார்றேன். சத்யா இந்த டோக்கர் இந்த டோக்கர் சத்யபிரியா இங்க பாரு உனக்கு என்ன பிரச்சனை? இது நம்ம புள்ள தானே? இது யாரு? சத்யபிரியா நிறைய நல்லா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. நம்ம புள்ளைய பாரு, அங்க பாக்காத. நம்ம புள்ளைய பாரு. எதுக்கு நேரம் சத்யா சத்யபிரியா அவங்க உன்னை கூப்பிடே கிடையாது. நம்ம புள்ளைய எதுக்கு நேரம் விட்ட? எப்படி வந்த நீ? அக்கா ஓட்டானுங்க எல்லாத்தையும் தெரியல சத்யபிரியா. யாரு கட்டன்னு கொடுத்தியா? சத்யபிரியா சத்யபிரியா இது மாதிரி பயந்து புண்ணியம் இல்லை சத்யா. இப்ப நீ அப்படி பார்த்து புண்ணியம் இல்லை. இப்ப நம்ம தம்பி தெரியுதா? ருத்ராவை பாத்தியா? ருத்ரா பாத்தியா? ஹாஸ்டலுக்கு இறங்கி கொடுத்து போட்டா போய் ஹாஸ்டலு வாங்கிட்டு வந்து திருப்போம். அல்லாது ஒரு அழாதீங்கம்மா. சத்யா நம்ம தம்பி பாத்தியா? நம்ம தம்பி அங்க எதுக்கு எப்படி வந்த நீ? ஏன் வந்துமா? செல்வி எங்க விட்டான்னு மட்டும் கேளுங்க. சரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல விட்டியா? எங்கம்மா விட்ட? தம்பி எதுக்கு நேரம் விட்ட? இறங்கி வரும்போது பாக்காதரா சத்யா. அவங்க என்ன ஹெல்ப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க சத்யா. ஆபீஸ்ல கையெடுத்து கும்பிடுறா சத்யா. உனக்கு என்ன ப்ராப்ளம்னாலே அவங்க காப்பாத்துறாங்க சத்யா. என்ன வேணும் உனக்கு? சரி என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன பாக்குற? சத்யபிரியா என்ன பாக்குற? என்ன பாக்குற? இது யாரு? சத்யபிரியா 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 இது யாரு? சத்யபிரியா நம்ம பூபதி எங்க விட்டு வந்தோமா? எதுக்கு நேரா விட்ட? நம்ம பூபதி எதுக்கு நேரா விட்ட? ஏண்டா உடம்பு நல்லா இல்லைன்னு உனக்கு நல்லா தானடா இது பண்ண. கூலிக்கு போய் கூட உன்னை காப்பாத்துறேன்லடா அம்மா. ஏன்டா டேய் நம்ம தம்பி எங்க இருக்கிறான்னு சொல்றேன். அங்கெல்லாம் நீ பாக்காத. அக்கா எனக்கு வளலிடு, நான் 1.5 வளலிட்டா சொல்றேன். வரும்போது வளையல் போட்டிருந்தாங்க, பச்சை கலர் கண்ணாடி வளையல் போட்டிருந்தாங்க. அது தூங்கும்போது நைட்ல அது மாதிரி தரையிலே குத்துறாங்கல்ல, அது குத்துனதுலதான் எல்லா வளையல். இப்போ இந்த 6 மாசமா வீட்டுல எல்லாம் கூட சாமான் எடுத்து தள்ளி உடச்சிருவா மேடம். எங்க வீட்லயே அதே வேலை தான் பண்றாங்க. நைட்ல 14ஆம் தேதி வந்தது. இந்த பொண்ணு எப்போ 14ஆம் தேதி வந்தது மேடம். 14ஆம் தேதி தான் ஊட்டி விட்டு வந்தது. 14ஆம் தேதி இந்த பொண்ணு வீடு விட்டு கிளம்பி இருக்கு. உங்ககிட்ட எப்பமா வந்துச்சு? திங்கக்கிழமை கிடைச்சிச்சு மேடம். 4 நாள் இந்த பொண்ணு எங்க இருந்துச்சு? நாங்க கேட்கும்போது நாங்க 3 நாளா பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்திருந்தேன், சாப்பாடு இல்ல, எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு டான்ஸ் ஆடிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கூட்டு போய் சரி இந்த மாதிரி இருக்குது கழுத்துல. அப்ப நான் கேட்டேன் இந்த இதெல்லாம் யார் போட்டுட்டு, நீ வா நான் உன்னை கூட்டு போறேன், ஓம் சக்தி கோயில்ல போட்டோம், அதெல்லாம் நாங்க பண்ணோம் அப்படின்னு. சரி ஏதாவது அந்த மாதிரி ஆடுவாங்க சார். எங்க கோவில் எல்லாம் கூட்டின்னு போன டாக்டர் கேட்ட சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குங்க சார். அந்த டாக்டர் கேட்ட கூட்டின்னு போனா இவளுக்கு எல்லாம் எந்த நோகையும் இல்ல, இவளுக்கு வந்து செய்வான் மாதிரி பண்ணிருக்காங்க. அதை வந்து நீங்க காப்பாத்துக்க. அதுக்கு பின்னாடி உடம்பு நல்லா காப்பாத்திக்கலாம். தலை முழுசா ஸ்கேன் பண்ணிட்டுங்க. எல்லாமே நல்லா இருக்கு. மெடிக்கல்ல எந்த ப்ராப்ளம் எல்லா ரிப்போர்ட்ஸ் ஓகே, எல்லாம் நல்லா இருக்கு. அது பையன் சர்டிஃபிகேட் கூட ஏற்றிட்டு போ ஒரு டைம் வேணும்னே. சத்யபிரியா 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 தம்பி எதுக்கு நேரா விட்ட? நம்ம தம்பி எங்க விட்ட? சத்யபிரியா சத்யபிரியா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேன். பதில் சொன்னா நம்ம அந்த இடத்துல குழு கொடுத்து தேடிடலாம். சத்யபிரியா அங்க பாக்காத, நேரா பாரு. சத்யபிரியா சத்யபிரியா உன்னை கையெடுத்து கும்பிடுறா. நம்ம பூபதி டே அங்க அவ யார தேடுறா? இல்ல மேடம், அது நேத்து தான் அது மாதிரி பண்ணுது. ஏதோ கீழே போட்ட மாதிரி அந்த மாதிரி எல்லாம் தேடு. அதான் நான் சொல்றேன், சைக்காலஜிக்கலி அவ ஏதோ குழந்தைய விட்டுட்டு அந்த குழந்தைய தேடுற மாதிரி தேடுறாளா? அது என்னன்னு தெரியல. சத்யபிரியா நம்ம தம்பி ஏன்னா அவ யாரையோ தேடுற மாதிரி தான் இருக்கு. சத்யபிரியா எங்க தம்பியே எதுக்கு நேரம் விட்ட? பூபதி எதுக்கு நேரம் விட்ட? சத்யபிரியா சத்யபிரியா உனக்கு என்ன வலி? கொடுங்க, காலை கொடு, நிமித்தி விட்ட கொடு கொடு. சத்யபிரியா நேத்து சாயந்தரம் கூட வரதில்லையா? நல்லா நார்மலா தான் இருந்தாங்க. வரதில்லை எங்கே இருக்கிறியா? சரி கிளம்பட்டா? சரி மேடம் நாங்க கிளம்புறோம். அவ சொல்றது இல்ல, விட்டுடுங்க பாரு சத்யா. நீ சொல்லலன்னா அவங்க எல்லாரும் உன்னை விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. நீங்களும் விட்டுடுங்க. நானும் கிளம்புறேன். அவள்தான் மேடம். சரி, இதுக்கு நம்ம எல்லாரும் கிளம்பலாம். அவள்தான் மேடம் எங்க போயிருக்காங்க. சத்யா
பூபதி எங்க இருக்கான்னு நீ சொல்ல முடியுமா? ஏய் நீ ஒரே வார்த்தை சத்யா நீ எதுக்கு தம்பி நேரம் எங்க நம்ம தம்பியை விட்டேன்னு சொல்லு. miss பண்ண? மேடம் கரெக்டா அங்க சொல்லி கூட்டு கரெக்டா வந்துடுறாங்க. நம்ம தம்பி கூட்டிட்டு வந்து கொடுத்துருவாங்க. எங்க சத்யா விட்டா? சத்யா பஸ் ஸ்டாண்ட்ல விட்டியா? பூபதி வேணுமா வேணாமா? வேணும்ல. எங்க விட்ட பூபதி? எங்க பஸ் எதுக்கு நேரா விட்ட? நல்லா மூலையா நல்லா இப்படி இது நீ நல்லா இது நீ எங்க விட்டோன்னு ஞாபகம் பண்ணு. பஸ் எங்க இறங்குன எங்க பஸ் பஸ்ல எதுக்கு வந்தியா? நேரா ட்ரெயின்ல பஸ் வந்தியா? ஏறின? எதுக்கு நேரம் வந்த? ட்ரெயின்ல வந்தியா பஸ்ல வந்தியா? சத்யபிரியா உனக்கு பையன் வேணுமா வேணாவா? சத்யபிரியா உன் பையன் வேணுமா வேணாவா? சரிம்மா இப்போ உனக்கு பூபதி மானா சரி விடு எங்க போட்டோ குட்டே தம்பி எங்க விட்டுன்னு சொல்லு குட்டே. குழந்தைய விட்டுட்டு நடுத்தெருவில் சரி அப்ப நம்ம சத்யாவை இங்க விட்டு நம்ம எல்லாரும் கிளம்புறோம். அவ்வளவுதான் மேடம். ஏன்னா பூபதி வேணாலும் உனக்கு. ஆமா, சரி ஆமா. அப்ப நம்ம கிளம்புவோம். ஆமா மேடம். குழந்தை என்னாடி பாவம் பண்ணுச்சு உன்னையடியா? வீட்டான மேடம் விட்டுட்டு நாங்க பாட்டுக்கு என் பசங்க பாத்துக்கோ மேடம். என் பொண்ணு ஒரு அழுது மேடம் இருக்கும் போது எனக்கு கஷ்டம் பாருங்கம்மா கவலைப்பட அம்மா அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அம்மா தம்பி எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க இருந்தாலே தம்பிக்கு தேடி நம்மள தேடி வந்துரும். எப்படி இந்த பொண்ணை தேடி பிடிச்சு நாங்க உங்ககிட்ட ஒப்படைச்சோமோ அதே மாதிரி பூபதியோ தேடுறது எங்க பொறுப்பு, எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு நாங்க முயற்சி செய்வோம். நாங்க மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சி பாக்குற எல்லாருமே இதுக்காக ஒரு தனி சப்போர்ட், ஒரு தனி ஹெல்ப் எங்களுக்கு இருக்கு. அவங்க எல்லாருமே இந்த முயற்சி செய்வாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பூபதி சீக்கிரமாவே உங்க வீட்டுக்கு வருவாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ரொம்ப நன்றி. கோடி பொண்ணு அம்மா உங்க ஹெல்ப், நீங்க செஞ்ச ஒரு உதவிக்கு எங்களால வார்த்தைகளே இல்லம்மா. நீ எனக்கு ஒரு அம்மா தான். இப்போதைக்கு எனக்கு அம்மா தான். பரவாயில்ல இருக்கு. எங்க அம்மா தான் பிறந்தது, எங்க அம்மா இல்ல. நீ எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். நல்லபடியா அந்த பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுத்தா நான் வளர்த்துக்கிறேன் மேடம். அவ வளர்க்க தேவையில்ல, நான் வளர்த்துக்கிறேன் மேடம். நாங்க எப்பவுமே சொல்லுவோம், சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில மிராக்கிள்ஸ் நடக்கிறதுன்னு சொல்லுவோம். அதிசயம் நடக்கும். அந்த அதிசயம் கண்டிப்பா நடக்கும்மா. அந்த ஒரு நம்பிக்கையில தான் அந்த பொண்ணை விட்டுற கூடாதுன்னு உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கேன் மேடம். நிச்சயமா நீங்களும் ஒரு போலீஸ் கேஸ் கொடுத்து வைங்க. நாங்களும் எங்க சார்பாக எங்க டீம், எங்க நேர்கள் எல்லாருமே ஒரு முயற்சி செஞ்சு பூபதி சீக்கிரமாவே உங்க வீட்டுக்கு வருவாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சத்யபிரியாவை அவரது தாயோடு நாம் சேர்த்து வைத்து விட்டாலும் அவரது 2 வயது மகனான பூபதி எங்கே இருக்கிறான் என்ற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறையினரின் உதவியோடு தற்போது பூபதியினை தேடும் பணி நடைபெறுகிறது. பர்கூர் காவல் நிலையத்தில் குழந்தை காணவில்லை என்ற புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சொல்வதெல்லாம் உண்மை குழுவினர் கோயம்பேடு மார்க்கெட் பகுதியிலும் கணேசன் பற்றிய தகவலை அறிய முயன்று வருகிறார்கள். படத்தில் உள்ள பூபதியை பற்றிய தகவல் உங்களுக்கு தெரிந்தால் எங்களுக்கு தெரிவியுங்கள். சோகத்தில் மூழ்கியுள்ள சத்யபிரியாவின் குடும்பத்தின் துயரினை உங்களால் துடைக்க முடியும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரோட்ல இருந்த சத்யபிரியாவை பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. சொல்வதெல்லாம் உண்மைக்கு. அந்த பொண்ணு கிட்ட நீ எந்த ஊருன்னு கேட்டப்போ பர்கூர்னு சொல்லிச்சு. அந்த ஒரு வார்த்தை வச்சு எங்க ஃபுல் டீம், எங்க ரிப்போர்ட்டர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு அவ அம்மா, அக்கா, அண்ணன் கூட சேர்ந்துருச்சு. ஆனா சத்யபிரியா வீட்டுல இருந்து கிளம்பும் போது 2.5 வயசு குழந்தை பூபதியை தூக்கிட்டு கிளம்பி இருக்காங்க. அந்த குழந்தை இப்போ எங்கே இருக்கு? அந்த குழந்தை இப்போ மிஸ்ஸிங். எங்க முயற்சி என்னன்னா சீக்கிரமாவே இந்த பூபதியை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு, அதாவது அவங்க அம்மா கூட சேர்த்து வைக்கணும். இந்த நிகழ்ச்சி பார்க்குற எல்லா நேர்களும் எங்க இந்த முயற்சியில கண்டிப்பா நீங்க எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க, உதவி செய்வீங்க. இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் ரொம்ப தைரியமா சொல்றேன், அம்மாவும் குழந்தையும் சீக்கிரமாவே சேருவாங்க. ஸோ நேர்களே, வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.